நாட்டிற்கான அல்-இர்ஃபான் ஊடக மையம் வழங்கும் ஃபேஸ்புக் கேள்வி பதில் நிகழ்ச்சியின் 7வது வினா. மழை வேண்டி தொழும் தொழுகை எவ்வாறு தொழ வேண்டும்? மழை வேண்டி தொழும் தொழுகை எவ்வாறு தொழ வேண்டும்? இதனை கேட்டிருப்பவர் கொழும்பு 12 எம்ஆர்எம் ஃபாயிஸ். அடுத்த அவங்களுடைய கேள்வி சலாத்துல் இஸ்திஸ்கா. தேவையான காலத்துக்கு ஒரு தேவையான கேள்வி. இந்த மழை தண்ணி இல்லாத ஒரு காலத்தில் ஒரு நல்ல ஒரு கேள்வி கேட்கிறாங்க. இஸ்திஸ்கா தொழுகையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நிறைய இடங்கள்ல நடக்குதுதான். ஆனால் ஏதோ ஒரு வகையில ஷைத்தானுடைய கோளாறு நான் பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் சகலசம் காட்டிய மார்க்கத்துல எதுலையுமே விதத்து இல்லைன்னு சொல்லாத அளவுக்கு எல்லாத்துலேயுமே விதத்தை பூத்திக்கிறாங்க. ஏதோ ஒரு வகையில எல்லாத்துலேயுமே விதத்தை நுழைச்சிக்கிறத பார்க்கலாம். ஷைத்தான் அதில் வெற்றி. அல்லாஹ்வின் தூதருடைய மார்க்கமாயின பின்னுக்கு வாங்குற அளவுக்கு பின்வாங்குற அளவுக்கு இவர்கள் எல்லாத்துலேயுமே ஒரு இல்லாத பொருளாத விதத்துக்களை பூத்திக்கிறத பார்க்கலாம். அப்ப இஸ்திஸ்கா சம்பந்தமாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டியிருக்கிறார். இஸ்லாம் எதற்குமே பதில் சொல்லும், எதையுமே சொல்லி தந்திருக்கிறது என்ற அடிப்படையில் நான் பார்க்கிற நேரத்துல புகாரில 967 ஹதீஸ் வகானவின் அஸ்ஹாபின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நபிகள் நாயகம் அவருடைய தோழர்கள் சொல்றாங்க பாருங்க. ஹரஜ பின் நாஸ், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு என்ன செய்வார்னா மழை வேண்டி தொழுவதற்காக வேண்டிய ஆயத்தமானால் ஹரஜ பின் நாஸ் மக்களை அழைத்துக் கொண்டு செல்வார்கள். யஸ்தஸ்கீலஹும் அவர்களுக்காக அல்லாஹ்விடத்தில் மழை வேண்டுவார்கள். ஃபகாம வதஅல்லாஹ காயிமன் நின்ற நிலைமையிலே அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை பண்ணுவார்கள். அதற்கு பின்னால் கிப்லாவை முன்னோக்குவார்கள். அதற்கு பின்னால் அவர்கள் போட்டிருக்கக்கூடிய அந்த மேலாடை, அந்த ரிதா என்று சொல்லுவோமே அந்த ஷோல், அதை அவர்கள் திருப்பி போட்டுக் கொள்வார்கள். அதன் பின்னால மழை பொழிந்தது என்ற ஒரு அந்த கருத்தை நீங்க ஹதீஸ்ல பார்க்கலாம். அடுத்த இன்னும் ஒரு ஹதீஸ் வருகின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் மக்களை அழைத்துக் கொண்டு மழை வேண்டி தொழுவதற்காக இந்த முசல்லா என்று செல்லக்கூடிய திடல் மைதானத்துக்கு செல்வார்கள். சென்று அங்கே கிப்லாவை முன்னோக்கி பிரார்த்தனை பண்ணுவார்கள். அங்கேயும் அந்த அவர்கள் போட்டிருக்கக்கூடிய அந்த மேலாடையை அவர்கள் திருப்பிக் கொள்வார்கள். அதன் பின்னால் 2 ரக்காயத்தில் தொழுதார்கள் என்ற செய்தியை முஸ்லிம்ல 1489 ஹதீஸ்ல பார்க்கலாம். இது ஒரு ஹதீஸ். அடுத்து இன்னும் ஒரு ஹதீஸ். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மழை வேண்டும் நேரத்திலே பிரார்த்தனை பண்ணினார்கள். அப்ப பிரார்த்தனை எப்படி பண்ணினார்கள்? இன்றைக்கு நாங்கள் பார்க்கலாம், மழை வேண்டி தொழுகிறார்கள், கிப்லாவை முன்னோக்குகிறார்கள், மக்கள் ரிதாவை எடுத்துக்கொண்டு மாற்றி போடுகிறார்கள், அவர்கள் பயான் செய்கிறார்கள், எல்லாம் நடக்கின்றது. அதுக்கு முன்னால நிறைய விதத்துக்குள்ள பார்க்கலாம். நீங்கள் ஒரு இமாமுடைய கடமை என்ன என்றால், ஒரு ஊருக்கு தண்ணி இல்லை என்றால் அவர் பொதுவான ஒரு அறிவிப்பை கொடுப்பார். என்ன அறிவிப்பு கொடுப்பார் என்றால், நீங்க எல்லாம் நல்ல வேலை செய்யுங்கள், எல்லாரும் இஸ்திக்பார் செய்யுங்கள், அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்து கொள்ளுங்கள் என்றெல்லாம் சொல்வார். இதெல்லாம் நல்ல விஷயம் தான். ஆனா அதோடு சேர்த்து வரையறையாக சரியா 3 நோம்பை பிடித்துக் கொள்வார் என்ற ஒரு நிபந்தனை போடுவார்கள். நீங்க 3 நோம்பை பிடித்துக் கொண்டு 4வது நாள் அந்த மைதானத்துக்கு செல்ல வேண்டும். ஆனா இந்த 3 நோம்பு பிடிக்க வேண்டும் என்பதற்கான ஆதாரங்கள் நாங்கள்லாம் காணவே இல்லை. அப்படி கண்டா நீங்க எங்களுக்கு இந்த நோம்பருக்கு அனுப்பிங்க, நாங்க அப்ப அதுக்கான ஆதாரத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் நிச்சயமாக. அப்ப அது 3 நோம்பு என்பது இபாதத். அப்ப இபாதத் என்ற நேரத்துல அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டாம நாங்க செய்தா மழை நிச்சயமா கிடைக்காது. ஏன்னா இன்னொரு விதத்தை நாங்க செஞ்சதால மழை வந்து இல்லாமல் போகலாம். அந்த அடுத்த ஹதீஸ் எப்படி வருதுன்னா, அப்ப எல்லாத்துக்கும் பிரார்த்தனை பண்ணி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஅஷார பிظهر كفيه الى السماء. இது மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு ஹதீஸ். 1492 முஸ்லிம்ல வரக்கூடியது. அல்லாஹ்வின் தூதர் பிரார்த்தனை பண்ணும் பொழுது எப்படி கேட்டார்கள் என்றால், நான் பொதுவாக பார்க்கலாம், எதுவும் எங்களுக்கு தேவை என்ற நேரத்துல கையை இப்படி பிரித்தவர்களாக, எங்கள் 2 கையை வானத்தை நோக்கியவர்களாக நாம் கேட்போம். ஆனா அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மழை வேண்டி கேட்கும் பொழுது அஷார பிظهر كفيه, இந்த மணிக்கட்டுடைய பின்புறத்தை, உள்பகுதி அல்ல வெளிப்பகுதியை வானத்தை நோக்கி வைத்துக் கொண்டார்கள். அப்ப இப்படி கேட்டார்கள், யா அல்லாஹ் எங்களுக்கு மலையை தருவாயாக, இப்படி கேட்கவில்லை. யா அல்லாஹ் மலையை தருவாயாக, இந்த பஞ்சத்தை போக்குவாய் என்று கையை இப்படித்தான் வைத்துக் கொண்டார்கள். ஆனா இன்றைக்கு எந்த ஒரு வித்தியாசம் இல்லாம ஒரு நலவை கேட்பதற்கும் ஒரு முசீபத்தை நீக்குவதற்கும் இந்த வடிவத்தில் நாங்கள் கையை வைத்திருக்கிறதை பார்க்கலாம். இது ஒரு பிழையான வழி. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டாத ஒரு வழி. எனவே இஸ்திஸ்கா என்பது இந்த அமைப்பில் தான் நடக்கப்பட வேண்டும். அடுத்ததாக இது இன்னும் ஒரு சுருக்கமாக சொல்வதென்றால், இஸ்திஸ்காவை சுருக்கமாக சொல்வதென்றால், அது எந்த நேரத்தில் தொழப்பட வேண்டும் என்றால் சூரியன் உதயமானது பின்னால் தொழப்பட வேண்டும். அடுத்ததாக அந்த மேல போட்டிருக்கக்கூடிய அந்த ரிதா என்று சொல்லக்கூடிய அந்த ஷோல் இருக்கிறதே, அதை நீங்கள் திருப்பி போட வேண்டும். ஆனா திருப்பி போடுறது கூட அது இமாம் மட்டும் செய்ய வேண்டுமா அல்லது மாமூங்களும் தொழக்கூடியவர்கள் செய்ய வேண்டும் என்றால் அதிகமான அறிஞர்களை கூட்டு இமாமுக்கு மட்டும் உரியது. அது மின் ஹுசூசியாத்தில் இமாம் என்ற ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார்கள். ஆனா இன்னும் சில அறிவிப்புகள் இல்லை, எல்லாரும் அந்த வேலையை செய்யலாம். ஏன்னா ஒரு ஃபால் என்றது உங்களுக்கு தெரியும். இப்ப இருக்கக்கூடிய இந்த பஞ்ச நிலையிலிருந்து செழிப்பை உண்டாக்குவாயாக, பஞ்ச நிலையிலிருந்து செழிப்பை உண்டாக்குவாயா என்று அந்த அவருடைய மேலாடையை மாற்றி போட்டுக் கொள்வார்கள். அது ஒரு ஃபால் என்று சொல்லும். ஃபால் என்பது அல் கலிமத்து தய்யிபா என்ற ஹதீஸிலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளங்கப்படுத்தியதை பார்க்கலாம். அடுத்ததாக தொழுகை மைதானத்தில் தொழப்பட வேண்டும். பள்ளியில் தொழுகிறது அல்ல. இது இஸ்திஸ்கா என்பது மைதானத்தில் தொழப்பட வேண்டும். அடுத்த இஸ்திஸ்கா தொழுகையில இமாம்
ஜஹர் பண்ணி ஓத வேண்டும். அப்படின்னா பின்னால் இருக்கக்கூடிய மாமூங்களுக்கு அவர் ஓதக்கூடிய கிராத்து கேட்க வேண்டும், அப்படி ஓத வேண்டும். அடுத்ததாக இது இன்னும் ஒரு விஷயம் கவனிக்க வேண்டும். இது அதிகமாக நடக்கிற இல்லை என்று நினைக்கிறேன். என்ன விஷயம் என்றால், ஒரு ஹதீஸின் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு எப்படி சொன்னார்கள் என்றால், இந்த இஸ்திஸ்கா தொழுகை என்பது பெருநாள் தொழுகையை போட்டு தொழப்பட வேண்டும். ஆனா இது நாங்க பார்க்கிற அளவு அல்லது கேள்விப்பட்ட அளவு இப்படி நடக்கிறதாக விளங்கவே இல்லை. பெருநாள் தொழுகை நேரத்தில் எப்படி வருகின்றது என்றால், 7 தக்பீர்கள் முதலாவதும் 2வது 5 தக்பீர்களும் சொல்லித்தான் அந்த இஸ்திஸ்கா தொழுகை நடத்தப்பட வேண்டும். அதற்கான ஹதீஸை உங்களுக்கு சொல்வதென்றால், திருமிதியிலே அந்த ஹதீஸ் 512 வருகின்றது. அபூதாவுதுல 987 பார்க்கலாம். அதேபோல இப்னு மாஜா, முஸ்னத் அஹ்மத் போன்ற எல்லா கிரந்தங்களிலும் ஹதீஸ் வருகின்றது. எப்படி அந்த ஹதீஸ் வருகின்ற இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாரு, இஸ்திஸ்காவுக்காக வேண்டி அல்லாஹ்வின் தூதர் மழை வேண்டி தொழுவதற்காக பணிந்தவர்களாக, சாதாரண ஆடை அணிந்தவர்களாக, அல்லாஹ்விடத்தில் கெஞ்சியவர்களாக முசல்லாவுக்கு அவன் திடலுக்காக செல்லுவார்கள். சென்றதன் பின்னால பிம்பரில் ஏறுவார்கள். ஏறி கொத்துபா செய்ய மாட்டார்கள். பிம்பரில் ஏறி கொத்துபா செய்ய மாட்டாரு. பிம்பரில் ஏறி என்ன செய்வார் தெரியுமா? அல்லாஹ்வை பெருமைப்படுத்துவாரு, இஸ்திக்பார் பண்ணுவாரு, பாவ மன்னிப்பு கோருவார். இதுதான் செய்ய வேண்டும். அது இல்லாம வேணுமென்றா ஒரு தண்ணியுடைய பொறுமதியை சொல்லலாம், அல்லது இஸ்திஸ்கா தொழுகை இப்படித்தான் தொழ வேண்டும் என்று சொல்லலாம். அது அல்லாமல் இது வேற பயான்கள் செய்யலாம் என்றா அப்படி பயான் செய்ததாக இல்லவே இல்லை. அந்த ஹதீஸில் பாருங்க, வலம் யக்துப் குதுபத்தகும் ஹாதிஹி, இன்றைக்கு நீங்க ஓதுகிற குதுபா இந்த குதுபா மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யவே இல்லை. வலாக்கின் லம் யதல் ஃபி துஆஇ, அவர் துஆ கேட்டாரு, வத்ததர்ருஇ பணிந்து சாராயப்பட்டாரு, வத்தக்பீரி தக்பீர் சொன்னாரு, சும்ம ஸல்லா அதுக்கு பின்னால தொழுதாரு, ரகாத்தைனி 2 ரகாத்துகள் தொழுதாரு, கமா யுஸல்லி ஃபில் ஈத், இங்க தான் கவனிக்கப்பட வேண்டும். கமா யுஸல்லி ஃபில் ஈத், பெருநாள் தொழுகை நீங்கள் எப்படி தொழுவீர்களோ அதே போன்று தொழப்பட வேண்டும். அப்ப பெருநாள் தொழுகை எப்படி தொழுகிறது நாங்கோ? அப்ப பெருநாள் தொழுகை முதலாவது ரகாத்திலே 7 தக்பீர்களும் 2வது ரகாத்திலே 5 தக்பீர்களும் சொல்லப்பட வேண்டும். அதிலும் இன்னொரு விஷயத்தை கவனிக்க வேண்டும். 7 தக்பீர்கள் சொல்லப்பட வேண்டும் என்று ஹதீஸில் இருக்கிறதே தவிர 7 தடவை கையை உயர்த்த வேண்டும் என்று எந்த ஹதீஸிலும் கிடையாது. இன்னைக்கு நான் பரவலா பார்க்கலாம். பெருநாள் தொழுகையிலும் என்ன நடக்குது தெரியுமா? 7 தடவை முதலாவது கையை தூக்கி தூக்கி கீழே தொங்க விடாமல் கட்டுங்கள் என்றே ஒரு இமாம் அறிவிப்பு கொடுப்பாரு. ஆனா இதுக்கு நீங்க ஆதாரத்தை பார்த்தீங்கன்னா எங்கேயுமே இருக்காது. 7 தக்பீர், கப்பரா தக்பீர் சொன்னார், தக்பீர் கட்டினால் அர்த்தம் கிடையாது, கப்பரா தக்பீர் சொன்னார். அப்ப 7 தடவை தக்பீர் சொன்னார்கள். அப்ப முதலாவது தூக்கலாம் என்றா முதலாவது தூக்கலாம். அவ்வளவு தக்பீருக்கு தக்பீரத்துல் இஹ்ராமுக்கு எந்த நேரத்திலும் அல்லாஹ்வின் தூதர் தூக்கி கட்டினார் என்ற ஹதீஸ் இருப்பதால முதலாவது மட்டும் தூக்கி கட்ட வேண்டும். மற்ற 6 தக்பீர்கள் வாயால் சொல்லப்பட வேண்டும், அல்லாஹ் அக்பர் என்று. அடுத்து சொல்லுவார்கள் என்றால் அது சொல்ல மாட்டார்கள், கையில் தூக்கியவர்களாக சொல்லுவார். அதுக்கு இன்னொரு விதத்தில் நடக்கும். ஒவ்வொரு தக்பீருக்கும் இடையே என்ன சொல்வார் தெரியுமா? 3ஆம் கலிமாவை ஓதிக்கொள்ளுங்கள் என்று அந்த இமாம் ஒரு அறிவிப்பு கொடுப்பார். இதுக்கு எங்கேயாவது ஹதீஸை தேடி பார்த்தீங்கன்னா ஹதீஸ் இருக்காது. அவன்கிட்ட கேட்டா என்ன சொல்வார்கள்? நல்ல விஷயம் தானே, நல்ல விஷயம் தானே ஒரு அழகான ஒரு வார்த்தையை சொல்வார்கள். ஆனா நல்ல விஷயம் என்பது பித்திபாஇர் ரசூல், அல்லாஹ்வின் தூதரை பின்பற்றுவதில் தான் நல்ல விஷயம் இருக்கிறது. அவர் செய்யாததை அவர் சொல்லாத நான் செஞ்சா அது நல்ல விஷயமே கிடையாது. அப்படி நல்ல விஷயம் இருந்தால் லவ் அலிம ஸஹாபத்து லஸபகுனா, சஹாபாக்கள் அப்படி ஒன்று இருந்ததாக தெரிந்திருந்தால் நிச்சயமா அவர்கள் செஞ்சிருப்பார்கள். அவர்கள் நன்மையிலே அவர்கள் போட்டி போட்டுக்கொண்டு செஞ்சவர்கள் தான் சஹாபாக்கள். எனவே நிச்சயம் அவர்கள் செய்திருப்பார்கள். அவர்கள் செய்ததாம் எங்கேயுமே கிடையாது. அல்லாஹ்வின் தூதர் சொல்லுவோம் இல்லை செய்யவும் இல்லை என்பதை நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். அடுத்ததாக கடைசியாக இந்த மிம்பர் நேரி குத்பா செய்யக்கூடாது, குத்பா செய்யக்கூடாதவரை இஸ்திக்பார் பண்ண வேண்டும், என்ன செய்ய வேண்டும்? அடுத்ததாக அல்லாஹ்வை பெருமைப்படுத்த வேண்டும் என்று செய்தி இருக்கிறது. அடுத்ததாக இந்த மழை வேண்டி தொழுகிறது சம்பந்தமாக சொல்ல நேரத்தில் வெள்ளிக்கிழமைகள் குத்பாக்கள் செய்கிற நேரத்தில் நீங்க பார்க்க மழை வேண்டிட்டு அதற்காக ஸ்பெஷலாக மைதானத்திலே ரசூலுல்லாஹ் போய் தொழிற்ச கட்டங்களும் இருக்கின்றது. இன்னும் சில நேரத்தில் என்ன செய்வாருண்டா, வெள்ளிக்கிழமை குத்பா செஞ்சுட்டு இருப்பார்கள். குத்பா செய்கிற நேரத்தில் ஒரு சஹாபி வருவாரு, அல்லாஹ்வின் தூதரே மழை இல்லாமல் மாடுகள் எல்லாம் சாகின்றது, காணிகள் எல்லாம் காய்ந்து போகின்றது அப்படி சொன்ன நேரத்தில் உடனே கையை தூக்கினார்கள். அப்ப கையை தூக்குற நேரத்தில் அல்லாஹ்வின் தூதருடைய அக்குள் வெண்மை விளங்கும் வரைக்கும் தூக்கினார்கள். அப்ப அந்த அளவுக்கு கையை தூக்குவார்கள். அப்ப குத்பாவிலே கையை ஏந்தி கேட்டதென்றால் அது இஸ்திஸ்காவுக்கா மட்டும்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டிருக்கிறார்கள். அப்படி கையை தூக்கி கேட்பார்கள். யா அல்லாஹ் மழையை தருவாய் என்று கேட்கிற கையை அடுத்த பக்கமாக பிரட்டிக் கொள்வார்கள் என்று விலை கொள்ள வேண்டும். இது சம்பந்தமாக இன்னும் ஒரு செய்தி சொல்றேன். இமாம் நவவி ரஹிமஹுல்லாஹ் மதுஹபு ஷாஃபி மதுஹபுடைய அறிஞர், இது நாங்களா சொன்ன கூற்றல்ல, அவரை அழகாக சொல்றாரு. அஸ் சுன்னா ஃபீ குல்லி துஆஇன் லிரஃபில் பலாய், உங்களுக்கு இருக்கக்கூடிய முசீபத்துக்களை நீக்குவதற்காக, பெலாய்களை ஒதுக்குவதற்காக நீங்க அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை பண்ணினால்
உங்களுடைய கையை நீங்கள் வானத்துக்கு இந்த வடிவத்திலே தூக்குங்கள். கையுடைய பின்புறமாக வெளிப்பக்கத்தை வானத்தை நோக்கி நீங்கள் உயர்த்தி கேளுங்கள். ஏதாவது உங்களுக்கு நன்மைகள் தேவையாக இருந்தால் அந்த கையை அடுத்த பக்கமாக திருப்பிக் கொள்ளுங்கள். நீங்க சாதாரண தொழுகையில் துவா கேட்கிறீர்கள், தொழுகை பின்னால அந்த மாதிரி உயர்த்திக் கொள்ளுங்கள் என்பது இமாம் நவவி ரஹிமஹுல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு கூற்று. அவர் சுன்னாயிலே சொல்லி இருக்கிறாரு. எனவே இந்த விஷயத்தை நான் கவனித்து இந்த அமைப்பில் தான் இஸ்திஸ்கா பேணப்பட வேண்டும் என்பதை நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும்.